ஹலோ லீஸ் இன்வெஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட். நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் நிறைய ஆல்டர்னேட் எனர்ஜி நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஸோ கோல் இந்தியா மாதிரியான ஒரு ஏன்ஷியன்ட் கம்பெனி ஸ்டில் ரெலவெண்ட்டாக இருக்கா? அதோட ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதை தவிர்த்து சப்போஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்மில் அது எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு டீடைல்டு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்க. ஆல்சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு அத்தியாவசியமான விஷயம். அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கோலை தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கோல் மூலியமாக தான் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். மீதி 30% தான் மொத்த ரிசோர்ஸ் மூலியமாக நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் யார் கோல் அதிகமாக தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட் தான். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால எலக்ட்ரிசிட்டின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் அத்தியாவசியமான ஒன்று. அப்படின்றதுனால இதை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்றது கோல் இந்தியா லிமிடெட் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிசிட்டியை அனலைஸ் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் நம்ம லைஃப் சைக்கிளில் இயர் ஆன் இயர் 7% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட நீடு 7% வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படின்றதுனால கோலோட ரெக்குவயர்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கோல் இந்தியாவோட ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் அவங்களோட மார்ஜின் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிப் இருக்க தான் செய்யுது. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக்லேயே ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 500+ இருந்து ஆல்மோஸ்ட் 390 கிட்ட ட்ராப் ஆகிருக்காங்க. பட் என்னதான் ட்ராப் ஆகிருந்தாலும் இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது தான் ட்ராப் ஆயிருக்கே தவிர பட் அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட் பார்க்குறப்போ 6,000 crore ப்ளஸ் நெட் ப்ராஃபிட்டே இருக்குது. ஸோ இதை தவிர்த்து இந்த கம்பெனியை மார்க்கெட்டில் எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி மார்க்கெட்டில் எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இதோட பிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.75 இருக்குது. இங்கே பாருங்கள், நான் போட்டு வச்சிருக்கேன். இவங்க பியர் கம்பெனியோட கம்பேர் பண்ணிங்கன்னா, அதாவது இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணால் இது கம்மியாக தான் இருக்குது. பட் இவங்க பிபி ரேஷியோ கொஞ்சம் நாமினல் ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் 2.2x இருக்குது. பட் இங்கே நோட்டபிள் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டெப்ட், இந்த கம்பெனியில் வந்து கடனே இல்லைங்க. ஆல்மோஸ்ட் நில் அப்படின்ற ஒரு கடனில் தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஜீரோ டெப்டில் இருக்கிற ஒரு கம்பெனி இவங்க பியரோட அண்டர் வேல்யூடாக இருக்காங்கன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய கேஷ் ரிச் கம்பெனிங்க. இவங்க ஆல்மோஸ்ட் 40,000+ crore மேலே இவங்க வந்து கேஷ் ரிசர்வே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த கம்பெனியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களோட பைப்லைன் டீல். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ ரஷ்யாவுக்கும் யூரோப்புக்கும் நடந்த இஷ்யூனால பார்த்தீங்கன்னா ரஷ்யா கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு யூரோப் கண்ட்ரீஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கதான் நிறுத்திட்டாங்க. இதில் பெருசாக வந்து பெனிஃபிட் ஆனது இந்தியா, எஸ்பெஷலி கோல் இந்தியா லிமிடெட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது யூரோப் மாதிரியான கண்ட்ரிஸ் ரஷ்யா கிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டி வர்றது ஸ்டாப் ஆகிட்டதுனால அவங்க ஆல்டர்னேட் வந்து சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மள மாதிரியான கண்ட்ரி கிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டி வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கோல் இந்தியா தான் இதில் மேஜர் பிளேயர்ன்றதுனால டைரெக்டாக இந்த எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்போர்ட் கோல் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே ஆயிருக்கு. இப்போ இந்த பைப்லைன் டீல் பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ பை 2030 இவங்களோட பிளான் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 பில்லியன் டன் வரையும் கோல் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, பை 2030 1.5 பில்லியன் டன் கோல் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ வந்து பைப்லைன் டீல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. கோல் இந்தியா லிமிடெடை அப்படியே ஒரு ஸ்பாட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ப்ளஸ் இவங்களோட மார்க்கெட் ஷேர் ஆல்மோஸ்ட் 80% இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மோனோபோலி மாதிரி மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து ரெகுலராக டிவிடெண்ட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி என்டையராக வந்து ஒரு கோல் டிமாண்ட் பேஸ் பண்ணி ரன் ஆகிற கம்பெனி. நாளைக்கு அதோட டிமாண்ட் கம்மியாகுனா பிஸ்னஸ் ஹியூஜ்லி அஃபெக்ட் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரஷ்யா யூரோப் இஷ்யூனால எக்ஸ்போர்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் வந்து நல்லாவே அதிகமாக இருக்குது. த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஜி ப்ரெஷர், அதாவது என்வாயன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் ப்ரெஷர். அது என்ன என்வாயன்மெண்டல் ரிலேட்டட் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோல் பேஸ் பண்ணி நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை நம்ம பேர்ன் பண்ணுறப்போ ஃபாசில் ஃபியூல் கிரியேட் ஆகும். அதோட CO2 இது எதுவுமே வந்து என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இல்லை. ஸோ நம்ம மாதிரி ஜனங்களுக்கு, நம்ம மக்களுக்கு, உயிர், அதர் அனிமல்ஸ், லிவிங் பீயிங்ஸ்க்குலாம் இது நல்லதே இல்லை. அப்படின்றதுனால எல்லா டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ட்டு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அப்படி புஷ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வர்றது டக்குன்னு நடக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணோம், அதுக்கு காஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நம்ம ரோல் அவுட் பண்ணுறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 20-25 வருஷம் ஆகும். அப்படின்றதுனால
இமிடியேட்டாக நான் எந்த த்ரெட்டும் என்னோட ஹம்பிள் ஒப்பீனியனில் நான் எந்த த்ரெட்டும் இமிடியேட்டாக பார்க்குறேன். இது தவிர்த்து இந்த புரோக்கர்ஸோட ரெக்கமெண்டேஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்கே, ஹெச்டிஎஃப்சி, மோதிலால் இவங்களாம் ஒரு ஸ்ட்ராங்கான புரோக்கர்ஸ். இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க கோல் இந்தியாவை ஒரு நல்ல பையிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் டெக்னிக்கல்ஸில் நான் காட்டுறேன் பாருங்க. அவங்க ஸ்டாக்கை நான் காட்டிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் நல்ல கீழே வந்திருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன் மட்டும் இல்லாமல் நீங்கள் அதர் இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள். ஆர்எஸ்ஐலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ்லேருந்து புல்லிஷ்க்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிங் ஆவரேஜும் அப்படியே வந்து அதோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நான் டே டைம்லைனில் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக ஒரு சப்போர்ட், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது. அதர் இண்டிகேட்டர்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்குது. புரோக்கர்ஸும் பாசிட்டிவாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த இதோட ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்னும் நல்ல லாபமான ஒரு ப்ராஃபிட்டபிள் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அண்ட் இவங்களோட பைப்லைன் டீல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான சுச்சுவேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஸ்கேல் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் இங்கே 393 நம்ம எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இமீடியட்டாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது பிரேக் ஆகிற பட்சத்தில் அது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 450 கிட்ட தாங்க இருக்குது. அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 15 to 18% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணா கண்டிப்பாக இது வரையும் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். சப்போஸ் நம்மளுக்கு மேலே போகாமல் ரிட்டர்ன் ஆச்சுன்னா கூட இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆகும். இந்த லெவல் தான், இந்த 370 to 380 இருக்குது பார்த்தீங்களா. இதை பிரேக் ஆகி கீழே போகிறப்போ அது நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துட்டு அந்த காசை வேறு எதனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டாக் மாதிரி தான் தெரியுது. ஆக்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை என்ன பண்ணுவோம், அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு கம்பெனிஸ்க்கு செல் பண்ணுவோம். இப்போது ஆல்மோஸ்ட் 80% பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம செல் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ் இருக்க 10-15% இல்லை ஒரு 20% என்ன பண்ணோம்னா ஆக்ஷன் மூலமா இந்த அக்ரிமெண்ட்டில் இல்லாத கம்பெனிக்கு நம்ம செல் பண்ணுவோம். அப்படி செல் பண்ணும்போது அவங்க ஆக்ஷன் மூலிமா ஆக்ஷன் மூலிமா அது ப்ரைஸ் கோட் பண்ணி வாங்குவாங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ப்ரைஸில் அவங்க கோட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% கம்மியாக இருக்குது. இதை ஜஸ்ட் ஒரு ஸ்மால் நெகட்டிவ் இண்டிகேட்டராக வந்து மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த நட்ஷல் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட் என்னதான் வந்து ஒரு அண்டர் வேல்யூட் கம்பெனியாக இருந்தாலும், என்னதான் வந்து அதோட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கீழே இறங்கி இருந்தாலும், அதோட ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதோட பைப்லைன் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ ப்ளஸ் அதோட டெக்னிக்கல்ஸும் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ அது நல்ல ஒரு பையிங் பொசிஷனில் இருக்குது. ஈவன் அலாங் வித் த அதர் ப்ரோக்கர் ரெக்கமெண்டேஷன்ஸ் நானும் வந்து இது ஒரு நல்ல பையிங் ஆப்ஷனாக தான் பார்க்குறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. இதில் ஷேர் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்கள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா இந்த எஜுகேஷன் ப்ளஸ் உங்கள் டியூ டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் அனாலிசிஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். குட் பை ஃப்ரம் ராம்.